எல்லோருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சிறப்பாக இருக்கேன். காலையிலே நல்ல மழை, இடி மின்னல் கூடிய மழை குவைத்தில். அப்புறம் ஒரு தகவலாக சொல்லணும்னா, குவைத்தில் வந்து தெற்கு பகுதியில் மட்டும்தான் போட்டுருந்துச்சு அந்த நியூஸில். அங்கே ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ட்ரோன் வந்து ஃபயர் ஆகி 2 பேருக்கு மட்டும்தான் காயம், மற்றபடி யாருக்கும் எதுவும் ஆகலை. அதோட அந்த தீ வந்து கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க, இந்த குவைத் ஃபயர் அப்படின்ட்டு நியூஸ் பார்த்தேன். அதுக்கப்புறம் இந்த டொனால்டு ட்ரம்ப்பா அவர் வேற ஒரு பக்கம் அக்கபர் பண்ணிக்கிறாரு. ஈரானில் ஒன்றுமே இல்லை, போர் முடிவுக்கு வந்துடுச்சு அப்படின்னு அவர் ஒரு பக்கம் கதை கட்டி விட்டுனுக்கிறாரு. முடிவுக்கு வந்துடுச்சான்னு தெரியல. இந்த நியூஸ்லாம் பார்த்தாலே கடுப்பாக இருக்குது. இன்னொரு நியூஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஈரான்லேருந்து வெளியே வர அந்த எப்படி சொல்கிறது, இந்த பெட்ரோலு கேஸு அதெல்லாம் வெளியே வர்றதுக்கு அது ஏதோ ஒரு ஹர்முனைன்னு ஏதோ ஒரு பகுதி ஒன்று சொன்னாங்க, சரியாக தெரியல. அந்த பகுதியில் வந்து இந்தியாவுக்கு மட்டும், இந்தியா கப்பலுக்கு மட்டும் அலோடு அப்படின்னு சொல்லிட்டு ஈரான் சொன்னிச்சின்னு சொல்லிட்டு நியூஸ் பார்த்தேன். பார்த்தா ஈரான் இன்னொரு நியூஸில் என்ன சொல்கிறாங்க, ஈரான் அதுமாரிலாம் சொல்லலை, எந்த கப்பல் வந்தாலும் அடிப்போம், சீனாவுக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. என்னக்க போகிறோம். இப்போதுக்கு காலையிலே போய் ஓனரோட துணி லேண்ட்ரி காலில் கொடுத்துட்டு வந்தேன். நான் ஃப்ரெஷ் ஆகிட்டேன். இதுக்கப்புறம் எதனா வேலை வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். மழை ஊற்றுன்னு ஊற்றுது. இதில் ஓனர் அவங்க தம்பி ஏதோ பொருள் எடுத்து வந்து காரில் வச்சுட்டு அதை எடுத்து லிஃப்ட்டில் வைன்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டார், சாவி எங்கிட்ட கொடுத்துட்டு. அவன் டிரைவர் எங்கே போய்க்கிறான்னு தெரியல, எங்கேயும் போயிருக்க மாட்டான். இப்போ தான் தூங்கி எழுந்துச்சி பாத்ரூம் போகிறான். டைம் மணி 3:30 மணி ஆகுது. ஒரு டிரைவரு 3:30 மணிக்கு எழுந்திரிக்கிறான் பாருங்கள். இந்த பொருள் தான் எடுத்து வைக்க சொன்னாங்க. இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் ஒன்று, இதில் ஒன்று, எல்லாத்தையும் எடுத்து வைக்கணுமா. நல்லா நினைச்சிட்டுங்க அந்த 4 பொருள் எடுத்து வைக்க. அதிகம் தலை துவைட்டக்கூடாது, சொட்டை தான் தெரியும். சரி, இன்னொரு தகவல் ஒன்று கூட ஷேர் பண்ணிக்கணும். இப்போ இருக்கிற இந்த சூழ்நிலையில் வந்து குவைத் அமைச்சகம் வந்து ஒரு நியூஸ் ஒன்று வெளியிட்டிருக்கு. என்னென்னா, இந்த நடக்கிற இந்த பிரச்சனையால் வந்து இந்த நாட்டோட மக்களையும் எல்லாரையும் கருத்தில் கொண்டு பொது இடங்களில் கூடுவதோ, அதுக்கப்புறம் வந்து இந்த ஈத் பெருநாளுக்கு வந்து ஒரு பண்டிகை வச்சு அதிகம் கூடுவதோ, அப்புறம் இந்த திருமணங்கள் நடத்தி அதுக்கான கூட்டங்கள் கூட்டுவதோ, இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் தடை செய்கிறோம் அப்படின்ட்டு குவைத் கவர்மெண்ட் வந்து ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிட்டு இருக்குது. இப்போ தான் விட்டு ஒரு 3 நிமிஷம் ஆகும். பார்க்கலாம். நல்லா அது சிறப்பாக தான் கவனிச்சின்னு வருது இந்த கவர்மெண்ட், அதெல்லாம் குறை சொல்லக்கூடாது. அதையும் மீறி தாக்குதல் நடந்துன்னு தான் இருக்குது. காலையில் வந்து சர்வதேச ஏர்போர்ட், குவைத்தோட சர்வதேச ஏர்போர்ட்டு, அதிலையும் வந்து ட்ரோன் விழுந்திருக்கு. ஆனால் பொருள்களுக்கு மட்டும்தான் சேதாரம் அப்படின்ற மாரியும் தகவல் சொல்லியிருக்காங்க. யாருக்கும் எந்த ஆபத்தும் இல்லை. மழை வருது, பசங்களுக்கு வேறு சம்மன் இல்லை அப்படின்ட்டு வாங்கினார் சொன்னாங்க. இன்னும் சில பொருளெலாம் இல்லை, பார்க்கலாம். என்னடா தலையில் கவர் போட்டுன்னு எங்கடா நின்றுக்கிறேன்னு கேட்டால், மேலே க்ளீன் பண்ணிக்கிறேன், மொட்டை மாடியில் இருக்கிற தண்ணி கீழே அனுப்புகிறேன். என்ன பண்ணுறது, குரங்குக்கு வாக்கப்பட்டா மரத்துக்கு தாவணுன்ற மாரி வெளிநாட்டுன்னு வேலைக்கு வந்துட்டா எல்லா வேலையும் செஞ்சு தான் ஆகணும். செய்யாத வேலையும் கிடையாது, எதுவுமே பண்ண முடியாது. இதில் இருக்கிற தண்ணி இப்படி தள்ள வேண்டியதுதான். பார்ப்போம், தள்ளிட்டு போவோம். போகிறதுக்குள்ளே தொப்பரே நினச்சிடும் போல் தெரியுது. பையனை இட்டுன்னு வர போகிறேங்க ஓனரோட அப்பா வீட்டுக்கு. என்னடா துணி மாற்றிட்டா அப்படின்னு பார்க்குறீங்களா? அந்த மொட்டை மாடி கிளீன் பண்ணும்போதே தொப்பரே நினைஞ்சிட்டேன். மழை இன்னும் தூரல் போட்டுனே தான் இருக்குது. சாப்பாடு எடுத்து வந்து வச்சாங்க, சாப்பிட கூட இல்லை. ஏன்னா ஓனருக்கு சீசா ரெடி பண்ணி கொடுத்துன்னு இருந்தேன். இப்போ இந்த மழை இதுவால் இந்த குவைத் கவர்மெண்ட் வாகன ஓட்டிகளுக்கு சில அறிவுரைகள் வழங்கியிருக்குது. என்னன்னா, வண்டி கொஞ்சம் இடைவெளி விட்டு டிரைவிங் பண்ணுங்க, ஓவர் ஸ்பீடாக போகாதீங்க, பிரேக்கெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக பார்த்து பிடிங்க. அப்புறம் இந்த தண்ணி இருக்கிற இடத்துலையும், அப்புறம் இந்த குளங்கள், ஏரிகள் அதுமாரி இருக்கிற பக்கம்லாம் போகாதீங்க. எதனா ஒரு எமர்ஜென்சினா 112க்கு கால் பண்ணுங்க, ஏதாவது வேணும்னா அப்படின்னு ஒரு தகவல் ஒன்று சொல்லியிருக்குது. அந்த தகவலை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். பையன் இட்டு போய் வீட்டில் விட்டுட்டு ஓனர் குடிச்சிட்டு வச்ச அந்த சீசாலாம் க்ளீன் பண்ணிட்டு தான் சாப்பிட்ணும். பசி வேறு ஒரு பக்கம் எடுக்குது. அதெல்லாம் இப்போ ஃபஸ்ட்டு பையன் இட்டுன்னு வீட்டுக்கு போகிறேன். டின்னர் வந்திருக்கு, என்னென்ன வந்து இதுன்னு பார்த்துட்டு சாப்பிட்லாம். ஃபஸ்ட்டு இது அந்த ஷவர்மா பருப்பில் செய்யறது, இது மெக்ரோனி,
இது சிக்கனு உருளைக்கிழங்கு சாப்பாடு, கொஞ்சமாக பிசைஞ்சி கொஞ்சமாக சிக்கன் புட்டு. சேஸ் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக இருக்குது. சரி, அடிச்சு நாக் அவுட் பண்ணுவோம். இதேமாரி மழை பெஞ்சுருந்தா ரூம் ஃபுல்லாக தண்ணி வந்துடும் போல் தெரியுது எனக்கு. இப்போவே மேலேருந்து தண்ணி வர ஆரம்பிக்குது. சரியா தெரியுதா இல்லையான்னு தெரியல. இது ஃபுல்லும் தண்ணி ஃபுல்லும் இறங்குது. அதேமாரி இந்த மூலையிலேருந்து இறங்குது. கீழெல்லாம் பாருங்கள், ஃபுல்லும் தண்ணி தெரியுதா? இந்த அடியில் ஃபுல்லும் தண்ணி தான். உட்கார இடம் ஃபுல்லாக வெறி தண்ணியாக நிற்குது. இது வீடியோ எடுத்து ஓனர் அவங்க தம்பிக்கு அனுப்புனா, யார் ரூம்லையும் இதுமாரி தான் குமார் இருக்குது, மழை நின்னா தண்ணி போயிடும் அப்படின்றாரு. மழை நின்னா தண்ணி போயிடுன்றது எனக்கு தெரியும். இப்போ வந்து இருக்குது, அதுக்கு என்ன வழி? ஒன்றும் பண்ண முடியாது. பார்க்கலாம். பொருள் வாங்கினார் சொல்லியிருக்காங்க, வாங்கிட்டு போகலாம். ஃபஸ்ட்டு இந்த பன்னு எடுத்துக்கலாம். இது அதிகமாக கேட்டாங்க, ஆனால் 2 பீஸு தான் இருக்குது. அப்புறம் பெப்சி ஒன்று பெருசு. அப்புறம் சிக்கன் ட்ரிப்ஸா, இது 2 பாக்கெட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பீஃப் பர்கர் இது ஒன்று. அப்புறம் அந்த ஃபேரி பாத்திரம் கழுவுறது ஒன்று. இது மட்டும்தான். இந்த பொருளோட பில்லு 8 தினார் 570 ஃபில்ஸ். நம்பூர் காசுக்கு 2582 ரூபா. எடுத்துன்னு போய் லிஃப்டில் வைப்போம். என்ன தான் பண்ணுறதுன்னே தெரியல. இரும்பல் அதிகமாக வந்து நிற்குதுன்னே, சரி இது போய் ஒன்று வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்ட்டு இப்போ கடையில் வாங்கின்னு வந்தேன். 2 தினார். சரி ஜிஞ்சர் போட்டு இருக்குது, எப்பவுமே ஜிஞ்சர் வந்து தொண்டைக்கு நல்லா தானே அப்படின்னு வாங்கின்னு வந்தேன். பார்த்தா காரமாகவும் இல்லை, தித்திப்பாகவும் இல்லை, அது சரியாக ஆகலை, ஒரு மாதிரியாகவே இருக்குது. இது போட்டதுக்கப்புறம் தான் இன்னும் இருமல் அதிகமாக வருது. ஐயோ, இதெல்லாம் காலையில் மழையில் வர நெஞ்சே மேலெலாம் வர க்ளீன் பண்ணனா, இந்த ஃப்ரூட்ஸ் எடுத்துன்னு வைக்கும்போது மழையில் நெஞ்சிட்டுன்னா உடம்பு நல்லா விட மாட்டாங்க போல் தெரியுது. கிட்டத்தட்ட 1 மாதமாக இந்த இருமலால் அவஸ்தைப்படுறேன். சரி ஃப்ரெண்ட்ஸ், வேலை முடிஞ்சிருச்சு. டைமு மணி 11 மணி ஆகுது. இன்றைக்கி தகவலும் எதுவும் இல்லை. நாளைக்கு வேலை எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நாளைக்கு ஏதாவது தகவல் இருக்குதான்னு பார்க்கலாம். நாளைக்கு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.